அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தோழர்களில் யாரும் யாரை பற்றியும் எந்த குறையையும் என்னிடம் எத்தி வைக்க வேண்டாம். ஏனென்றால் எனது உள்ளம் உங்கள் அனைவர் சம்பந்தமாகவும் நல்ல எண்ணம் கொண்ட நிலையிலேயே உங்களிடம் வருவதை விரும்புகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். இப்பொழுது உங்களிடம் சொர்க்கவாசிகளில் ஒருவர் வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு அன்சாரி சஹாபி ஒருவர் அவருடைய தாடியிலிருந்து ஒழுவுடைய தண்ணீர் சொட்டி கொண்டிருக்க தனது காலணிகளை தனது இடது கையில் சுமந்த வண்ணம் வந்தார். அடுத்த நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே முதல் நாள் கூறியதைப் போலவே கூறினார்கள். பிறகு அதே அன்சாரி சஹாபி முதல் தடவை வந்த அதே நிலையிலேயே இரண்டாம் நாளும் வந்தார். மூன்றாம் நாள் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே விஷயத்தையே கூறினார்கள். அதே அன்சாரி சஹாபி முதல் நாள் வந்த நிலையிலேயே வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையை விட்டு எழுந்து சென்றவுடன் ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அன்சாரி சஹாபிக்கு பின்னாலேயே சென்று தனது தந்தையிடம், எனக்கு பிணக்கு ஏற்பட்டுவிட்டது, ஆகவே 3 நாள் அவரிடம் செல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டேன். எனவே உங்களுக்கு விருப்பமென்றால் என்னை உங்களுடைய இடத்தில் 3 நாட்கள் தங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார். அவரும் சரி என்று சொல்லிவிட்டார். ஹசரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் அவரிடம் 3 இரவுகளை கழித்தேன். அவர் இரவில் எந்த வணக்கமும் செய்ய நான் பார்க்கவில்லை. எனினும் இரவில் எப்பொழுதாவது கண் விழித்தால் படுக்கையில் புரண்டு படுத்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார். அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார். அப்படி இருக்கவே ஃபஜ்ர் தொழுகைக்காக விரிப்பை விட்டு எழுந்து விடுவார். இன்னொரு விஷயமும் அவரிடம் இருந்தது. நல்ல பேச்சை தவிர வேறு எதையுமே அவரிடமிருந்து நான் செவியுறவே இல்லை. 3 இரவுகள் கடந்துவிட்டது. நான் அவருடைய அமலை சாதாரணமாகவே கருதினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இவ்வளவு பெரிய சுபச்செய்தி சொல்லியிருக்க அவரிடம் எந்த விசேஷமான அமலும் இல்லையே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரிடம் நான், அல்லாஹுடைய அடியாரே, எனக்கும் எனது தந்தைக்கும் இடையில் எந்த அதிருப்தியும் இல்லை, பிரிவினையும் கிடையாது. இப்பொழுது உங்களிடம் ஒரு சொர்க்கவாசி மனிதர் வர இருக்கிறார் என்று ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை கூறினார்கள். உம்மை பற்றி எங்களிடம் சொல்ல நான் கேட்டேன். 3 நாட்களும் 3 முறைகளும் நீங்களே வந்தீர்கள். நான் உங்களிடம் தங்கியிருந்து உங்களது விசேஷமான அமலை கண்ணுற்று உங்களை நான் பின்பற்ற வேண்டும் என்று நாடினேன். நீங்கள் அதிகமான அமல் செய்பவர்களாகவும் நான் காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்தஸ்தை நீங்கள் அடைந்து கொள்ளும்படியான அந்த விசேஷமான அமல் என்ன என்று